இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அந்நிய உடன்படிக்கை. அந்நிய உடன்படிக்கைனா என்ன, அந்த அந்நிய உடன்படிக்கையை வந்து நம்ம எப்படி முறிக்கணும், ஏன் முறிக்கணும், இதெல்லாம் பத்தி இந்த வீடியோ நம்ம வந்து விரிவா பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, உடன்படிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தை பைபிள்ல வந்து நிறைய இருக்கும். ஆண்டவரே வந்து சொல்லுவாரு, ஏற்பாடுல இருக்கு, புதிய ஏற்பாடுல இருக்கு, நான் உன்னோட உடன்படிக்கை பண்றேன் அப்படின்பாங்க. அந்த உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய லாங்குவேஜ் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம திருமணத்துல பண்ண உடன்படிக்கையை நம்ம எடுத்துக்குவோம். 2 பேர் வந்து திருமணத்துல இருக்கும், பிறதுலயும் இருக்கதான் செய்யும். என்னன்னா, அந்த இது நான் வந்து உங்களோட கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் அது. அதாவது அதை வந்து நம்ம மீறும் போது அது வந்து பாவமா மாறுது, குற்றமா மாறுது. ஒருத்தவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அது ப்ராப்பரா வெளியே போனதுக்கு அப்புறம் வேணா அவங்க இன்னொரோட இதோட வந்து திருமணம் பண்ணவோ இது பண்ணவோ வந்து இது தராங்க. ஆனா இப்பெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் நிறைய மாறிடுச்சு, நம்ம அதை பத்தி பேச வேணாம். இதான் நான் சொல்றேன், அந்த உடன்படிக்கைன்றது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அதாவது நான் வந்து உங்களோட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், உங்களை தவிர நான் யார்ட்டையும் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு பிணைப்பு, ஒரு சீரியஸா நம்ம அதை வந்து ஒரு சாதாரண வாயினால கிடையாது, ஒரு அதை வந்து நம்ம உணர்ந்து அதை வந்து 100% நம்ம வந்து இது பண்ணி வாக்கு கொடுக்குறோம். அதுதான் வந்து உடன்படிக்கை. அதுதான் வந்து உடன்படிக்கை. இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு, யாத்திரா 34:12 சொல்றாரு, நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, மண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியா இருக்கும். அதே யாத்திரா 15 இருக்கு, அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். இப்படி சொல்லி ஆண்டவர் வந்து நிறைய சொல்றாரு. அதாவது நம்மளுடைய தேவனை பொறுத்த அளவுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட். அவர்கிட்ட நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கும் அவருக்கும் ஒரு உடன்படிக்கை பண்றோம். ஆண்டவரே, இனிமே எந்த தெய்வத்திட்டையும் உங்களை தவிர எனக்கு வேற எந்த தெய்வம் கிடையாது, நான் கடைசி வரைக்கும் உங்களதான் வணங்குவேன்றதுதான் நம்மளும் அவரும் பண்ற ஒரு உடன்படிக்கை. அதுலதான் எப்படி திருமணத்துல வந்து துக்கத்திலும் ஒரு இன்பத்திலும் வாழ்வில் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் ஆண்டவரோடையும் இப்பேற்பட்ட ஒரு நல்லதுக்கு நான் மட்டும் ஆண்டவர் எப்படின்னு ஒரு நாள் வந்து ஆண்டவரை தேடுறது, மறுநாள் அங்கிட்டு போறது, இதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஆவிக்குரிய உலகத்துல இதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கும். நீங்க வேணா அதை கேஷுவலா எடுத்துக்கிறாங்க, எனக்கு எல்லாமே தெய்வம் தாங்க அப்படின்னு. இங்கிட்ட ஏசு இருக்காரு, இங்கிட்ட மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு கண்ணுல ஏசு இருக்காரு, ஒரு கண்ணுல மத்தவங்க. ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சில பேர்லாம் ரொம்ப இதாதான் அது அதை பெருசா எடுத்துக்கலங்க. அதனால அது வாட்டிக்கு இருக்கட்டும், இருந்த இடத்துல அது வாட்டிக்கு இருக்கட்டும். ஒரு சில நேரம் வீட்டுல இருக்க அந்த ஒரு சில போட்டோஸ் இந்த இதெல்லாம் கூட ரிமூவ் பண்றதுக்கே மக்கள் வந்து அதெல்லாம் பெருசா கண்டுக்கிறதே இல்லைங்க, அது வாடிக்கு இருக்கட்டும், அது நீங்க கண்டுக்க மாட்டீங்க. ஆனா ஆவிக்குரிய உலகத்துல அது வந்து உடன்படிக்கை, ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எச்சரிக்கையாயிரு. நீ அங்க போகும்போது இதோட நீ உடன்படிக்கை பண்ணாபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்னா பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியா இருக்கும். அப்பதான் ஆண்டு அப்படி வரிசையா 15 நீங்க எடுத்து பாருங்க. அவங்க இதுல பலியிடுவாங்க, பலியிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட கூப்பிடுவாங்க, அவங்க பொண்ணு உங்களுக்கு கொடுப்பாங்க, பொண்ணு இது பண்ணுவாங்க. அப்ப அப்படி இதேதான் சாலமோன்ட்டையும் ஆண்டவர் சொன்னாரு, நீ வந்து அந்நிய பிள்ளைகள்கிட்ட நீ வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்நிய குமார்த்திகள்கிட்ட அந்நிய இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா எப்படினாலும் அவங்க வந்து அவனை அந்நிய தேவன்கிட்ட சாய பண்ணுவாங்க, நீ ஒரு நாள் என்னை விட்டு போயிருவ அப்படின்னு. ஆனா அவர் வந்து அதை பெருசா வந்து அவர் எடுக்கவே இல்லை. அதே மாதிரியே தான் அவர் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்திரீகள்னாலதான் அவர் வந்து அவங்களுக்கே பலிபீடம் கட்டுற அளவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினவரே, உலகத்திலே பெரிய தேவாலயத்தை கட்டினவரே கடைசியில போய் அந்நிய தேவர்களுக்கு உலகத்திலே நல்ல ஞானியும் கூட ஐஸ்வர்யம் படைத்தவரும் கூட. நம்ம வந்து அவர் வந்து தெரியாம அறியாம செஞ்சுட்டாருலாம் கிடையாது, உலகத்திலேயே அவர் தான் ஞானியும்.
அதனால நம்ம இன்னைக்கு நாளைக்கு போய் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் டேல நிக்கிறப்ப, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் உடன்படிக்கை எல்லாம் தெரியாத ஆண்டவரே, ஏதோ நான் சும்மா போனேன் வந்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் வந்து உடன்படிக்கை அவர் வந்து உடன்படிக்கையின் தேவன். உண்மையாவே சொல்ல போனா அவர் உடன்படிக்கையின் தேவன். பிசாசுமே உடன்படிக்கை வந்து ரொம்ப சீரியஸா அவன் இது பண்றான். நீங்க அந்த ஒரு பலியிட்டு ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாருன்னா, பலியிட்டு வருகிற ஒரு சாப்பாடை நீங்க புசிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்க அவனோட உடன்படிக்கை பண்றீங்கன்னு அர்த்தம். அது நீங்க வாயினால நீங்க வேணா சொல்லாம வேணா இருக்கலாம், நான் உன்னோடலாம் உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னு. பிசாசும் வாயினால உங்ககிட்ட கேட்காம வேணா இருக்கலாம். ஆனா அவனை பொறுத்தளவுக்கு நீங்க அந்த சாப்பாட்டு மூலமா அவனோட உடன்படிக்கை பண்றீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, அவங்க பலியிடுவாங்க, பலியிட்டக்கு அப்புறம் உன்னை வந்து ஒருவன் அலைக்கீழ் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அதனால ஆண்டவர் எப்பயுமே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்வாரு, நீ வந்து எல்லாமே வேறு பிரியப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழணும். நீ ஒன்ஸ் வந்துட்டியா, நீ அந்நிய ஜனங்களோட பிரிச்சு வாழணும். அந்த இது எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாத்தையும் நம்ம கிறிஸ்துவின் அன்பை காமிக்கணும், எல்லாமே பண்ணணும். ஆனா நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு திருப்பி வரணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாத கதை. அவங்கள மாதிரியே மாறி அவங்கள ஒன்னா நான் மாறுவேன், அப்படி இருந்து ஆண்டவருக்குள்ள இருப்பேன் அப்படின்னா அது கண்டிப்பா முடியாது. தனித்து நின்னு அவங்கள நம்மள தேடி வர்ற அளவுக்கு நீங்க மாறுங்க. இன்னொன்னு, பிசாசு வந்து அந்த ஆத்துமா வந்து அந்த உடன்படிக்கை, நீங்க அந்நிய உடன்படிக்கை நீங்க முறிக்கல அப்படின்னா உங்க ஆத்துமா வந்து பிசாசுடைய கையில தான் இருக்குன்னு அர்த்தம். அவன் தான் வந்து உங்க ஆத்துமாவை ஆள்றானும் அர்த்தம். அந்நிய உடன்படிக்கை நீங்க முறிச்சே ஆகணும். இதுல அந்நிய உடன்படிக்கை முறிக்கிறதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. அந்நிய தெய்வத்தோட பண்ண உடன்படிக்கை முறிக்கணும், அந்நிய மனிதர்களோட பண்ண உடன்படிக்கை முறிக்கணும், பாவத்தோட நம்ம பண்ண உடன்படிக்கை முறிக்கணும். அதுக்கெல்லாம் எல்லாமே நமக்கு ரெஃபரன்ஸோட தான் நாங்க வந்து இன்னைக்கு இது பண்ண போறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், நானுமே ஏன் வந்து எனக்குமே இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்கும் ஒருவேளை நீங்க கிறிஸ்தவத்திலேயே வளர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்நிய தெய்வத்தோட உடன்படிக்கை வேணா உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் இல்லையா, பாவத்தோட உடன்படிக்கை இருக்கும், மனிதர்களோட உடன்படிக்கை இருக்கும். இதெல்லாமே நீங்க ரட்சிக்கப்பட்டால் சரி. நிறைய பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்படும் போது இந்த சத்தியத்தை சொல்லியே கொடுக்குறோம். நம்ம எல்லாரும் ஓகே பாவ மன்னிப்பு கேட்போம், இப்ப மத்தவங்களை மன்னிக்கிறதெல்லாம் மன்னிச்சிருவோம், இதெல்லாமே பண்ணி ஞானஸ்தானம் எடுத்துரும், அபிஷேகம் எல்லாமே வாங்கிடுவோம். ஆனா இந்த உடன்படிக்கை மட்டும் நின்றுட்டே நிக்கும். கடைசி இது வந்து இது இப்போ ஆவியானவர் வந்து வெளிப்படுத்தினால இப்ப நமக்கு தெரியுது. இனிமே தெரியாம போயிடுச்சுன்னா நம்மளுடைய ஆத்மாவை வந்து அங்க பரலோகத்துல கேட்கும், பிசாசை அவங்க ஏன் கூட பண்ண உடன்படிக்கை முறிக்கவே இல்லைன்னு கேட்பாங்க. டெலிவரன்ஸ் பண்ணும் போது நிறைய பேரு 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் ஆனவங்களுக்கு கூட அந்த அசுத்தாவி வந்து பேசுது, இவங்க வந்து என்னோட உடன்படிக்கை பண்ணிருக்காங்க, அதனாலதான் நான் இருக்கேன், நான் வந்து லீகலா இருக்கேன், லீகல் ரைட்ஸ் வந்து அது கேக்குது. அப்ப நீங்க என்ன, இப்ப உங்க டவுட் இருக்கலாம், அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்க வாயினால சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோட நான் இனிமே நாங்க ஒரு வசனங்கள்லாம் நாங்க சொல்றோம், அது பதில் நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோட நான் புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் பழசா நான் பண்ண எல்லா உடன்படிக்கையும் நான் முறிக்கிறேன், அந்நிய தேவர்கள்ட்ட ஒவ்வொரு பேரா சொல்லி அந்த பண்ண எல்லா உடன்படிக்கையும் நான் முறிக்கிறேன் அப்படின்றத நீங்க சொல்லணும். நீங்க சொல்லும் போது அது வந்து முறிக்கப்படும், நீங்க சொல்லும் போது அது முறிக்கப்படும். இப்ப அந்நிய மனிதர்களோட நமக்கு ஒரு உடன்படிக்கை இதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து இது பெருசா கேஷுவலா நம்ம விட்டுருவோம். ஆனா அந்நிய மனிதர்கள்லாம் எப்படி அப்படின்னா பிசினஸ் பார்ட்னர்ஸ் இல்ல யார்ட்டையோ ஆண்டவரே இல்ல, ஆண்டவர் பத்தி ரொம்ப ஒரு இது அப்படின்னு இல்ல, ஆண்டவர் நம்ம வேற யார்ட்டையோ நம்ம யார்ட்டையுமே அப்படி ஒரு ப்ராமிஸ்லாம் நம்ம பண்ணி கொடுக்க முடியாது. அப்படி ஒரு கடைசி வரைக்கும் நமக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த கணவன் மனைவி உறவை தவிர்த்து வேற எந்த ஒரு உறவுமே நம்ம வந்து ஒரு அதுலயுமே கூட இப்ப இந்த காலத்துல எல்லாம் ரொம்ப வந்து மாறிடுச்சு. அந்த உறவை தவிர்த்து நம்ம வேற யாருக்குமே நம்ம ரொம்ப ஷூரிட்டி கொடுத்து அப்படியே இருப்பேன், அப்படி இருப்பேன். இப்ப வாலிப பிள்ளைங்கன்னா வாலிப பிரயாத்துல வர்றதான அந்த ஒரு லவ் காதல் பண்றாங்க. அப்ப வந்து நான் வந்து கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை, அது அந்த சொல்ற வேர்டு தான் உடன்படிக்கை. நான் வந்து உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கூட கடைசி வரைக்கும் இருந்தா நல்லா இருக்கும் அந்த அதுதான் அந்த வார்த்தை தான் வந்து உடன்படிக்கை. ஆனா கடைசி என்ன ஆகுதுன்னா காலப்போக்குல அவங்க அதை எப்படியோ 2 பேருக்குள்ள மனமுறிவு வருது, அப்புறம் அவங்க வந்து கடைசியில வேற ஒரு இதை வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த சொன்ன வார்த்தை வந்து ஒரு உடன்படிக்கையா மாறுகிறது. அப்ப நீங்க அந்த இதையும் முறிக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு மனுஷனுக்கோ ஏதாவது பொண்ணுக்கோ நீங்க இந்த மாதிரி வாக்கு கொடுத்து இது பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் முறிங்க. ஆண்டவரே நான் அந்த டைம்ல எனக்கு அதை நீங்க உடன்படிக்கைனே நீங்க தெரியாம இருந்திருக்கலாம், அது உண்மை.
ஆனா அது அந்த ஆவிக்குரிய உலகத்துல அதெல்லாமே உடன்படிக்கையாதான் மாறும். அதனால ஆண்டவரே நான் அந்த காலத்துல நான் தெரியாம பண்ணேன், நான் முறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முறிச்சு விடுங்க. ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஆதியாகமம் 21:27 இருக்கும். அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்குக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். தாவீது யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்ல மனிதர்கள் தான். ஆனா ஒரு சில நேரம் வந்து இந்த மாதிரி உடன்படிக்கை இவங்க பண்ணும்போது அந்த ஒருத்தவங்க நல்லவங்களா இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப நாங்க பாக்குறத வச்சு நான் சொல்றேன், ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு விரோதமா எழும்புற மாதிரி ஆயிடுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மனிதரோட பண்ண எல்லா உடன்படிக்கையினால இவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. நிறைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான், பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான் நல்ல நிறைய பெரியவங்களுக்கு அது கல்யாணம் முடியாத பிள்ளைங்களுக்கு இந்த வாலிப வயதுல வர அந்த காதல் இதெல்லாம். ஆதியாகமம் 26:29 இருக்கு. யாக்கோபும் லாபானும் ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. லாபான் வந்து பின்னாடி வராரு. என்ன சொல்றாருன்னா, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பி விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அப்ப இது ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து இவங்களுக்கு தெரியாது, ஆனா இவங்க பாட்டியோ தாத்தாவோ போய் ஏதோ ஒரு இதுல போய் பலிடுவாங்க. என் பேத்தியும் உனக்குதான், என் பேரை வந்து உனக்குதான் அப்படின்னு சொல்லி இது சொல்லிடுவாங்க. அது வந்து ஒரு உடன்படிக்கை. இப்ப நீங்க வந்து வளர்றப்ப அந்த பாட்டிகள் எல்லாம் சொல்லுவாங்க, உன்னை நான் வந்து அங்க போய் இது பண்ணேன், உன்னை இங்க நேர்ந்துக்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நபர்கள்ட்டயே இந்த பேரனும் அந்த பேத்தியும் நம்ம இப்படி வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், இந்த பேத்தியும் சின்ன வயசுல எப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு 5 வயசு 6 வயசுக்காக நாங்க தட்டு மாத்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே ஒரு உடன்படிக்கை. இதெல்லாமே முறிங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எனக்கும் அவங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை நான் முறிக்கிறேன்னு சொல்லுங்க. பேப்பர் எடுத்து எழுதுங்க, ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. என்னென்ன அந்நிய நீங்க நீங்க இது சொல்லலாம் சிஸ்டர், நான் 20 வருஷமா நான் ரட்சிக்கப்பட்டு இதாயிருச்சுன்னு. ஆனா நீங்க கரெக்டா உடன்படிக்கை முறிச்சீங்களா? எல்லாருமே அந்த நேரத்துக்கு நம்ம முறிச்சிருக்கோமானா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆனா இனிமே ரசிக்கப்படுறவங்களுக்கு நம்ம சொல்லலாம், நம்ம வந்து இனிமே நம்ம ரசிக்கப்படுறோம் எல்லாருக்குமே, நாங்க இப்ப இங்க விடுதலை வாங்க வர எல்லாருக்குமே நாங்க இது எங்களுக்கு ஒரு பாயிண்டாவே இருக்கு, ஒரு ப்ரொசீஜராவே வச்சிருக்கோம், ப்ரீ கவுன்சிலிங் நாங்க ஏதோ ஸ்டெப்பாவே வச்சிருக்கோம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அதை முறிங்க. முறிச்சதுக்கு அப்புறம் இப்ப 2 பேர் பிசினஸ் பார்ட்னரா இருந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து நல்லவரா இருந்திருக்காரு, ஒருத்தர் வந்து இவங்களுடைய முழு பிசினஸ் அவங்க அபகரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு விரோதமா மந்திரம் வச்சு நிறைய இது பண்ணாங்க. இது வந்து இவங்களுக்கு கடைசியில தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கப்ப அவர் வந்து ரொம்ப ஒரு கெட்ட மனிதர். ஆனா நீங்க ஆரம்பத்துல நீங்க இவ்வளவு உடன்படிக்கை பண்ணி தான் அந்த பார்ட்னர் ஆயிருப்பீங்க, அப்படிதானே? நம்ம 2 பேரும் சேர்ந்து இது பிசினஸ் லெவல்ல 2 பேரும் வராம நம்ம யார்கிட்டயும் தூக்கி கொடுக்க மாட்டோம். 2 பேரும் சேர்ந்து நம்ம பிசினஸ் பண்ணுவோம், கடைசி வரைக்கும் நம்ம ஒன்னா இருக்கணும், நல்லா இது பண்ணுவோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. அது ஒரு உடன்படிக்கை. இப்ப அவர் வந்து உங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, இவருக்கும் உங்க குடும்பத்துக்கும் வந்து ஏதோ ஒரு இது இருக்குன்னா நீங்க அந்த உடன்படிக்கை முடிங்க. ஆண்டவரே நான் தெரியாம அந்த காலத்துல உடன்படிக்கை பண்ணிட்டேன், ஆனா நான் இப்ப முடிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கும் அவருக்கும் இனிமே அந்த உடன்படிக்கை கிடையாது அப்படின்னு அந்த பிசினஸ் பார்ட்னரோட அந்த உடன்படிக்கை முடிங்க. இப்ப ரொம்ப ஒண்ணுமா ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒண்ணுமணுமா இருந்து ஏதாவது அவங்க குடுக்கறத வாங்கி சாப்பிட்டு இது பண்ணி இதுவுமே ஒரு சில நேரங்கள் உடன்படிக்கை ஆகுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் உன்னை அழைக்கில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அவன் பலியிட்டு அவங்க வேற எதுக்காவது பலியிட்டு இருப்பாங்க, ஆனா நீங்க அந்த இடத்துல போய் புசிச்சிருப்பீங்க. அப்படின்றப்ப நீங்க வந்து அதோட ஒரு உடன்படிக்கை பண்றீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க அறியாம நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் முறிக்கிறேன்னு சொல்லி நீங்க உங்க வாயை திறந்து நீங்க சொல்லும் போது அந்த உடன்படிக்கையில வந்து முறிக்கப்படும். அந்த மாதிரி அந்நிய மனிதர்களோடு, இப்ப நம்ம பார்த்த மாதிரி அந்நிய மனிதர்களோடு நீங்க முறிங்க. ஏன்னா இதுல எல்லாம் பெரிய பெரிய சத்தியங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு முடிச்சு மாதிரி உங்களுக்கு போட்டு வச்சுக்கிட்டே இருக்கும். பேப்பரை எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க பிற மதத்துல இருந்து வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்ச அந்நிய தெய்வத்துல எல்லாத்தையும் எழுதுங்க. இது வரைக்கும் எழுதி நீங்களே வாயை திறந்து எல்லாத்தையும் தன் வாயின உன்கிட்ட இருந்து நான் பண்ண உடன்படிக்கை நான் முடிக்கிறேன், உன்கிட்ட இருந்து நான் பண்ண அப்படியே லைனா லிஸ்ட் அவுட்ல எழுதுங்க. எல்லாம் உடன்படிக்கை நான் இப்ப இயேசுக்குள்ள புது உடன்படிக்கை, அப்படி ரத்தத்தினால புது உடன்படிக்கையை நான் அவர்கிட்ட நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இதை எழுதி கிழிச்சு போட்டுருங்க. அது மாதிரி அந்நிய நபரை எழுதுங்க. யார் யார்கிட்டலாம் நீங்க சின்ன வயசுல இருந்து யார் யார்கிட்டலாம் ரொம்ப ஒரு கணவன் மனைவி உறவை தவிர்த்து இருக்குதான அந்நிய நபர்கள் யாரா இருந்தாலும் என்ன நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் சரி, அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எல்லாத்தையும் எழுதிருங்க. எழுதி நீங்க இப்ப நினைக்கலாம், எனக்கு இப்ப வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்மூத்தா தானே போகுது, நாங்க நல்லா தானே இருக்கோம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த ஒரு ஜோன் வந்து நாங்க நல்லா தானே இருக்கு அப்படின்னாலுமே நீங்க எழுதுங்க அந்த வார்த்தை. ஆண்டவரை தவிர்த்து உங்க கணவன் மனைவி தவிர்த்து பண்ணிக்க அந்த வார்த்தையை எழுதுங்க. எழுதி அதையும் நான் முறிக்கிறேன் ஆண்டவரே, இப்ப நான் சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டேன், உங்களோட பண்ண அந்த ரத்தத்தினால பண்ண அந்த உடன்படிக்கை மட்டும்தான் என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற இதை மட்டும் வச்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம பாவங்களுக்கு நம்ம வருவோம். இது என்ன பாவங்களுக்கு
இது வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து நல்ல உடன்படிக்கை பண்றாரு. நம்முடைய உறுப்புகளே நம்ம வந்து நல்ல உடன்படிக்கை பண்ணலாம், பாவத்தோட உடன்படிக்கை பண்ணலாம். அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது யோபு 31:1 இருக்கு. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவா இருப்பது எப்படி? அவர் சொல்றாரு, நான் வந்து என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். நான் எந்த ஒரு கன்னியை நான் பார்த்தாலும் அதை பாக்குறது ரோட்ல யாரையும் பார்க்காமலாம் போக முடியாது. எப்படின்னா நம்ம பார்த்தாலும். ஆனா அந்த நினைவா இருப்பது எப்படி? ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோம், ஓகே பார்த்தாச்சு அவ்வளவுதான். தவறான பார்வைக்கும் அந்த இப்படி பாக்குறதுக்கும் இல்ல அதையே நினைக்கிறதுக்கும் அது நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்ப அந்த கண்களோட நல்ல உடன்படிக்கை தான் இருக்கணும். ஒரு சில பேர் இது பண்ணுவாங்க, இது இந்த அந்நிய மனிதர்களோட உடன்படிக்கை முறிக்க சொல்றப்ப, நீங்க முன்னாடி பழைய காதல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா முறிங்க அப்படின்னு சொல்றப்ப ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இல்ல நான் வந்து லவ் பண்ணி நாங்க 2 பேர்லாம் இது பண்ணா ஆனா எங்களுக்கு க்ரஷ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஈர்ப்பு வந்து எப்படி வரும்னா மேக்சிமம் கண்ணுனாலதான் வரும். அப்ப அந்த கண்ணுனால பாப்பாங்க, ஓயாம பாக்குறது, அவங்க என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க, அந்த ஈர்ப்பு. அப்ப அந்த இதையும் அந்த உடன்படிக்கை முறிங்க ஆண்டவரே, என் கண்ணுனால நான் ஒரு அசுத்தமான ஒரு ஈர்ப்பு, ஒரு பாவத்தோட நான் ஒரு ஈர்ப்பு, என் கண்ணை வந்து நான் பாவத்தோட இது பண்ணிருக்கேன், அந்த ஈர்ப்பு வந்து இது பண்ணுங்க, அந்த உடன்படிக்கை முறிங்க. அது நீங்க பேசாம கூட நீங்க இருந்திருக்கலாம், நீங்க அந்த குறிப்பிட்ட ஒரு நபரோட நீங்க பேசாம கூட இருந்திருக்கலாம், ஆனா அந்த உடன்படிக்கை நீங்க முறிச்சிருங்க. ஆண்டவரே எனக்கு இந்த இதே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து அதை முறிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாமே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல ஒரு பெரிய 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 ஒரு ஒரு பாவத்தை வந்து நம்ம பாவத்தோட நம்மகிட்ட ரைட்ஸ் கேக்குற ஒரு லீகல் ரைட்ஸ் கேக்குற இடத்த நம்மளே உருவாக்கிடக்கூடாது. அது மாதிரி நீங்க இப்போ ஒரு சீரியல் வந்து ஒரு சீரியல் அதிகமா பார்த்தவங்களா இருக்கலாம், நிறைய படங்கள் பார்த்தவங்களா இருக்கலாம். ஆண்டவரே அந்த படத்தினால நான் பண்ண எல்லா உடன்படிக்கையும் நான் முறிக்கிறேன். ஒரு ஹாலிவுட் படங்கள் பார்த்திருக்கலாம், இல்ல ஒரு ஹாரர் அந்த பேய் படங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஆண்டவரே அது மூலமா நான் பண்ண உடன்படிக்கை எல்லாம் முறிக்கிறேன், அதெல்லாமே முறிச்சிருங்க ஆண்டவரே. நான் அது மூலமா ஏதாவது ஒரு பிசாசோட நான் உடன்படிக்கை பண்ணியிருந்தேன்னா, இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த நார்த்ல எல்லாம் நிறைய சீரியல் பார்த்தீங்கன்னா பாம்பாதான் ஒரே சீரியல் தமிழ்லயே அப்படி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். அப்ப அதெல்லாமே வந்து ஒரு சர்ப்பத்தோட நீங்க அதெல்லாம் விரும்பி விரும்பி பார்க்கும்போது நீங்க ஒரு சர்ப்பத்தோட உடன்படிக்கை பண்ற மாதிரி. இது நீங்க தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாம பண்ணாலும் சரி, அவங்க வந்து அதை சீரியஸா எடுத்துக்குவாங்க. இருளின் ராஜ்யம் வந்து அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கும். ஏன்னா நம்ம விரும்பி பாக்குறோம், நம்ம தான் பாக்குறோம். அவன் ஓடினா ஓடிட்டு போகுது, நமக்கு என்ன, ஆனா நம்ம தான் போய் போய் உட்காந்து பாக்குறோம். அதனால அதோட பண்ண உடன்படிக்கை ஆண்டவரே இந்த படத்து மூலமா இதெல்லாம் நீங்க சொல்லலாம் சிஸ்டர், நான் ரசிக்கப்பட்டு எனக்கு சரியான சத்தியம் எல்லாம் தெரியல, அப்ப நான் பார்த்தது அப்படின்னு நீங்க பார்த்தாலும் பரவாயில்ல, இப்ப நீங்க முறிங்க அந்த படத்தினுடைய பேர்லாம் எழுதி, ஆண்டவரே அது மூலமா நான் ஏதாவது ஒரு பிசாசோட நான் எனக்கும் அதுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தா நான் இப்போதே முறிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. சினிமா பாடல்கள் இது மூலமா நான் ஏதாவது ஒரு இதோட உடன்படிக்கை பண்ணிதான் நான் முறிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க பண்ண 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 ஆவியானவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எல்லா அந்நிய உடன்படிக்கையும் முறிச்சிருங்க. முறிக்கும் போது மட்டும்தான் உங்க லைஃப்ல ஒரு பூரண விடுதலை கிடைக்கும். இல்லன்னு வைங்களேன், நீங்க நினைப்பீங்க, நான் கிறிஸ்தவனா தானே இருக்கேன், நான் பைபிள் படிக்கல, நான் சர்ச்சுக்கு வரேன்ல, காணிக்க நான் தரல, அபிஷேகம் வாங்கிட்டேன்ல, 20 வருஷம் இருக்கேன்ல, அப்படியே இருந்தாலும் இந்த அந்நிய உடன்படிக்கையோட நமக்கும் ஒரு சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா முறிக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம அவன்கிட்டயும் நம்ம வந்து ஒரு டீலிங் வச்சிருக்கோம், அவன்கிட்டயும் நம்ம இருளோட நமக்கு ஒரு இருள் வந்து அதை சீரியஸா எடுத்துக்கணும். மோசேயுடைய சரீரத்தை மோசே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்றாரு, மோசே போல என்னுடைய வீட்டுல உண்மையான யாருமே இல்ல, சாட்சி கொடுத்த மனிதன் மோசே. 40 நாள் மலையில போய் ஆண்டவரோட முகமுகமா பேசணும், நான் மோசையோட தான் முகமுகமா பேசுவேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட மோசையுடைய சரீரத்தையே கொடுத்து பிசாசு வந்து தர்க்கம் பண்ணுது, எனக்கு வேணும், இதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரீரத்தையே இது பண்ணுது. அப்ப நம்முடைய ஆத்மாவிலையோ ஆவியிலையோ சரீரத்துல ஒரு சின்ன உடன்படிக்கை கூட இருளோட நமக்கு வந்து இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப அது மாதிரி கேம்ஸ், ஏதாவது ஒரு கேம்ஸ் மூலமா இதுல ஆப்ஸ்ல எல்லாம் ஒரு சில ரொம்ப கேம்ஸ் அது மூலமா ஏதாவது ஒரு உடன்படிக்கை இருந்தா அதெல்லாம் நீ யோசிச்சு பாருங்க, நான் எதோட உடன்படிக்கை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து வாய திறந்து கடைசியா இயேசுனுடைய ரத்தத்தினுடைய அந்த புது உடன்படிக்கையை நான் இப்ப ஏத்துக்கிறேன். அவருடைய ரத்தத்தினால வந்த புது உடன்படிக்கையை நான் ஏத்துக்கிறேன். அததான் நம்ம வந்து இது பண்ணணும். எபிரேயர் 12:24 இருக்கு. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்துக்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
நம்ம நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் வாய்ஸ் இருக்கு, மனிதர்களுக்கு மட்டும்தான். ரத்தத்துக்கு வாய்ஸ் இருக்கு. ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டுச்சு. ரத்தத்துக்கு வாய்ஸ் இருக்கு. அப்ப ரத்தம் கூட கூப்பிடுது. இந்த மாதிரி உடன்படிக்கைகளுக்கு வாய்ஸ் இருக்கு. அப்ப அது சொல்ல நீ நான் என் கூட உடன்படிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கைக்கு வாய்ஸ் இருக்கு, சாபங்களுக்கு வாய்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்ப ஆபேலுடைய ரத்தம், அந்த ரத்தத்துக்கு வாய்ஸ் இருக்கு. அதனால ரத்தம் கூட பேச முடியும். அப்ப நம்ம வந்து இப்ப என்ன சொன்னா, புதிய உடன்படிக்கை இயேசுன்ற ரத்தத்தினால நான் புதிய உடன்படிக்கை பண்ணுறேன். நான் பழைய உடன்படிக்கையை நான் முறிச்சு புதுசா இயேசுடைய ரத்தத்தினால புது உடன்படிக்கையை நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்க வாய் திறந்து அறிக்கை பண்ணும்போது அந்த அந்நிய உடன்படிக்கை எல்லாம் வரிசையா வந்து முறிக்கப்படும். ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த உடன்படிக்கை அவ்வளவு பெருசா நினைக்கல அப்படின்னா அவர் வந்து இவ்வளோ அந்த உடன்படிக்கைன்ற இதையே ஆண்டவர் வந்து சீரியஸா இது பண்ணியிருக்க மாட்டாரு. எப்பயுமே பாருங்களேன், நோவா பேலையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு இது உடன்படிக்கை பண்ணுவாரு. நான் வந்து வில்ல மேகத்துல அப்ப இனிமே நான் அழிக்க மாட்டேன், அது ஒரு உடன்படிக்கைன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து ஆதியாகமம் 6:18 இருக்கு, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரும் உன் மனைவியும் உன் குமாரி மனைவிகளும் பேலைக்கு பிரவேசியுங்கள். நிறைய நீங்க உடன்படிக்கை நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே வரும், ஏகப்பட்ட வசனம் வரும். ஆதியாகமம் 17:2 இருக்கு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்ப அந்த உடன்படிக்கைக்கு வந்து ரொம்ப வல்லம் இருக்கு. அத வந்து அதாவது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்றாருன்னா சீரியஸா எடுத்துக்கோங்க. அது சீரியஸா எடுத்துக்கணும். ரொம்ப கேஷுவலா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல அத வந்து சீரியஸா எடுக்கிறாங்க. ஆண்டவரும் ரொம்ப சீரியஸா எடுக்கிறாரு. அவர் இப்ப பழைய ஏற்பாட்டிலயும் சரி புதிய ஏற்பாட்டிலேயே என்னுடைய புதிய உடன்படிக்கையாய ரத்தம் அப்பெல்லாம் வந்து நிறைய இருக்கு. அந்த திரும்ப இந்த டைம் அந்த இதுலலாம் வந்து அப்படிதான் இருக்கு. நம்ம ஞானஸ்தானம் எடுத்து திருவதெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த அந்த நேரமே அதையே சொல்லுவாங்க, இது ஆண்டவருடைய புது உடன்படிக்கைன்னு இது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் ஆவியில நடக்கிறது. நம்ம நினைக்கலாம் நானும் பெருசா யார்த்தையும் உடன்படிக்கைன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னு. நீங்க உடன்படிக்கைன்னு வார்த்தை யூஸ் பண்ணாட்டியும் அதை வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல சீரியஸான ஒரு விஷயமாகுது. அதுதான் இது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அந்நிய உடன்படிக்கை நம்ம லைஃப்ல வந்து இருக்கவே கூடாது. அந்நிய தெய்வத்துடைய ஒரு உடன்படிக்கையா இருக்கலாம், அந்நிய மனிதர்களோடு, மோசமான மனிதர்களோடு, இல்லைன்னா நமக்கு விரோதமான ஒரு மனிதர்களோடு, அதான் சிம்பிளா சொல்லப்போனா கணவன் மனைவி தாண்டி வேற ஒரு அந்நிய உடன்படிக்கை நம்ம பண்ண தேவையில்லை. அதனால ரொம்ப இந்த பிசினஸ் பார்ட்னர்ஸா இருக்கவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவங்க ஒருடைய இதா இது பண்ணா அந்த உடன்படிக்கை எல்லாம் முடிச்சிருங்க. அப்ப ரொம்ப ஒண்ணுமா இருக்கிறது ஆண்டவர் வந்து அதை ரொம்ப இது பண்றாரு. கொஞ்சம் ஒரு பவுண்டரி போட்டு இது பண்ணுங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள வந்திருக்கலாம். திருப்பி இருள்ல வாழ்ற மக்களை நேசிக்கணும், நம்ம அவங்ககிட்ட அன்பு செலுத்தணும், அவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் நம்ம முயற்சிக்கணுமே தவிர நம்ம அப்ப இருள இருந்தோம்னு வைங்களேன், நீங்க இன்னும் இருளோட தான் உடன்படிக்கை பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க தனித்து நின்னீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க தான் வந்து மலையின் மேல இருக்கிற பட்டணம், நீங்க தான் வெளிச்சமா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. திரும்பி நீங்க வெளிச்சம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து கட்டிலுக்கு அடியில வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த விளக்க தண்டை வந்து கட்டிலுக்கு அடியில வைக்காதீங்க, மறைச்சு வைக்காதீங்க, எல்லாரும் பாக்குற மாதிரி வெளிச்சமா இருங்க, எல்லாரும் பாக்குற மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த வெளிச்சத்தையே அவமானமா நினைக்காதீங்க. வெளிச்சம்ன்றது இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்றதுதான் வெளிச்சம். அதையே நம்ம அவமானமா நினைக்க கூடாது. எல்லாரும் பார்க்கும்படியாக கண்மலை மேலதான் நம்ம இருக்கணும். அதனால அப்படி வருங்க. எல்லா அந்நிய உடன்படிக்கை முறிக்கும் போது நமக்கு பூரண ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. எல்லா இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா நபரும் செய்திருக்க வேண்டியதான ஒரு காரியம். ஏன்னா நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்கோம், பரலோகத்துக்கு போகணும்னு தான் நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறோம். அந்த அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீது உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.